ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம 2025 இந்த கார்டன் டூர் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நான் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து நான் உட்லேயே வந்துட்டு ஒரு ரைஸ் பெட் மாதிரி பண்ணி அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு செடி வளருதான்னு பார்த்தேன். எனக்கு வந்துட்டு பெரிய அவுட்புட் எனக்கு கிடைக்கல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து நான் அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஸ் சீட்ஸ் போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு புல் மட்டும் வளரட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம். பட் இந்த கிரேப் செடி வச்சோம் இல்லையா, கிரேப் செடியை வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா வளர்ந்துருச்சு. அதனால இடத்த இனிமேல் மாற்ற முடியாதுன்னு அது மட்டும் அங்கே இருக்குது. மற்றபடி இங்கே சைடுலலாம் எனக்கு நிறையா இடம் இருந்தது. அங்கே வந்து உட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ரைஸ் பெட் பண்ணி அது மேலே மண்ணெல்லாம் போட்டு இந்த லாஸ்ட் இயரோடைய ஃபாலில் விழுந்த லீவ்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த லீவ்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி அதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி போட்டு அது மேலே மண் போட்டு சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன். நம்ம ஒரு 2-3 மாதம் கழித்து எப்படி இதனுடைய அவுட்புட் நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். பட் இந்த வீடியோவில் வந்து எங்கெங்கே என்னென்ன சீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன், எந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு சைடில் வந்து இந்த மாதிரி இடம் இருந்தது. அதனால இது மாதிரி கல் வாங்கிட்டேன். இந்த கல் வாங்கி இதை செட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு வுட்டை கட் பண்ணி வச்சு, இது ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து இருந்தது. இந்த வுட்டு நாங்கள் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் மூவி செட்டப்புக்காக வந்துட்டு வுட் வாங்கியிருந்தோம். அந்த வுட் அப்படியே இருந்தது, கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வந்து நான் அப்படியே இங்கே வந்துட்டு ரைஸ் பெட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி மண்ணெல்லாம் போட்டுட்டு அந்த லாஸ்ட் இயர் அந்த லீவ்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாம் நாங்கள் தான் எடுத்தோம். அதில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு மண் போட்டு சீட்ஸ் போட்டு சீட்ஸும் நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து வெள்ளரிக்காய் வந்துட்டு நான் கடையில் வாங்கினேன். இந்த செடி வந்துட்டு கடையில் வாங்கினேன். இப்போது நம்ம கடையில் அந்த மாதிரி செடி வாங்கும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு செடி பார்த்தோம் அப்படின்னா $4.58 இல்லைன்னா $4.98 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட $5 போட்டிருக்காங்க ஒரு செடி. அதில் பார்த்தோம்னா கப்பு வந்துட்டு ஒரு சின்ன கப்பாக தான் இருக்கும். அந்த கப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலது வந்துட்டு கரெக்டாக ஒரு செடி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த ஒரு செடி வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஒரு செடி $5 அப்படின்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதாவது வாங்கும் பொழுது அந்த கப்பில் வந்து சம்டைம் 4-5 செடிகள் இருக்கும். அந்த ஒரே கப்பில் 4-5 செடிகள் இருக்கும். பிகாஸ் அவங்க சீட்ஸ் வந்துட்டு அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அந்த மாதிரி செடி வளர்ந்துருக்கும். ஸோ வாங்கும் பொழுது ஒரு கப்பில் வந்து 4-5 செடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நான் அப்படி தான் வாங்குவேன். எஸ்பெஷலி இந்த தடவை வந்துட்டு நான் அப்படி தான் பார்த்து வாங்கினேன். ஒரு கப்லேயே வந்துட்டு ஒரு 4-5 செடி இருக்கிற மாதிரி வாங்கினேன். அப்படி வாங்கினது தான் இந்த குக்கும்பர் செடி. ஒரே கப் தான். அதில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 செடி இருந்தது. ஸோ 6ஐயும் வீட்டுக்கு வந்து அதை எடுத்து தனித்தனியாக வந்து பிளான் பண்ணிட்டேன் நான். இதை அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அந்த 6 செடி நல்லா சின்ன சின்ன செடியாக இருந்தது. இந்த சைஸ்க்கு இருந்தது. இது வந்து நான் சீட் பண்ணது வந்து வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சீட் பண்ணது வளர்ந்துருக்கு. இது சும்மா ஷாப் போன போது இருந்தே சரி ஒன்று சாம்பிளுக்கு நம்ம வாங்கிட்டு வருவோம் இந்த வருஷம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செடி இருந்தது. 6ஐயும் நான் வந்து எடுத்து தனித்தனியாக வச்சு நல்லா இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஐ திங்க் இண்டியன் வெஜ்ஜி. எனக்கு எது எங்கே வச்சேன்ட்டு வேற மறந்து போயிடுச்சு நிறைய பண்ணதுனால. இந்த செடி பார்த்தீங்கன்னா பீன்ஸ். இது நான் சீட் தான் பண்ணேன். சீட் பண்ணி அதில் வளர்ந்தது. இது வந்து பட்டாணி செடி. பட்டாணி வர ஆரம்பிச்சிருச்சு. க்ரீன் பீஸ். இது இங்கே வந்து நான் வேஸ்ட்டாக போன காய்கறி பழம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் போட்டுருவேன் நான். இது வந்து செடிக்கு உரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை போட்டுருவேன். வேணுங்கிற போது வந்து எடுத்து வேறு செடிக்கு வந்துட்டு போடுறதுனா வந்துட்டு போட்டுப்பேன். இல்லைன்னா வந்து அது வரைக்கும் கொஞ்சம் மக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சிடுறது. இதில் பார்த்தோம்னா நாங்கள் வீணாக போன அந்த தக்காளிலாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த தக்காளிலாம் வந்து இதில் வளர்ந்துருக்குது. பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு என்கிட்ட இருந்ததில். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து சோளம் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு தடவை வீணானது வந்துட்டு சரி இங்கே போட்டு வைக்கலாம் அப்படின்னு போட்டு வச்ச போது அந்த சோளத்துலேருந்து ஃபுல்லாக இவ்வளோ செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பிளாக்பெரி வந்து வாங்கி வச்சேன். ஒன்று வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வருதான் பார்ப்போன்னு வச்சுருக்கிறேன். இது வந்து எடுத்து பார்த்தேன், அடியில் வேர் விட்டுருக்கு. அதனால் திருப்பி அதை வந்து நட்டு வச்சுட்டேன்.
அது மாதிரி இதுவும் வந்து வெள்ளரிக்காய் தான். அண்ட் இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக நான் எதாவது சீட் பண்ணேன்னா அந்த செடியா இல்லை இங்கே பக்கத்தில் வந்து மரம் இருக்குது, இந்த மரத்துலேருந்து இந்த பூலாம் விழுந்துட்டுருக்கோம், அதிலிருந்து வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த இயற்கையை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இயற்கையை பார்த்து வியக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். எப்படி தன்னோட ஜெனரேஷனை வந்து அடுத்தடுத்து கொண்டு வர்றதுக்காக, ஜெனரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அழகாக இந்த காற்றை யூஸ் பண்ணி அது பூ அந்த மகரந்தத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது, அதன் மூலமாக வந்து இன்னொரு செடியை வந்து வளர வைக்குது. இது மாதிரி பூ விழுந்ததுன்னா நம்ம சீட் பண்ணால் கூட அது வந்து இவ்வளோ ஸ்பீடாக வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பூவோ இல்லை அதிலிருந்து வர அந்த சீட்ஸோ அது விழுந்து ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா எல்லா இடமும் அந்த செடி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி விழுந்து வளர்ந்தது தான். எப்படி தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு தெரியல. அதே மாதிரி இதுவும் வந்து வெள்ளரிக்காய் தான், நான் வந்து சீட் பண்ணி வளர்ந்தது, அது இங்கே வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே நிறையா வந்து சீட் போட்டிருக்கேன். சின்னதாக நான் சொன்ன மாதிரி சின்னதாக வளர்ந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக நான் பண்ண சீடா இல்லை இந்த மரத்துலேருந்து விழுந்ததான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து அது அப்படியே இருக்குது. லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் வந்து ரோஸ் செடி நிறையா என்கிட்ட இருந்தது. அது எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா, வெளியில் வச்சா சுத்தமாக செத்து போயிடும் அப்படின்ட்டு நான் எல்லாமே தொட்டியில் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி வின்டர் டைமில். பட் இந்த லாஸ்ட் ஃபாலில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி எல்லாத்தையும் வீட்டுள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக வெளியிலே வைப்போம், வர்றது வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இருந்தது எல்லாத்தையுமே வெளியில் வச்சுட்டேன். அண்ட் ஆல்ரெடி வீட்டில் இருந்த பெரிய செடியெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த செடியெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த செடியோடைய அந்த ஸ்டிக்கில் இருந்தது, நான் கட் பண்ண அந்த தண்டுலாம் இருந்தது இல்லையா, அது அப்படியே வந்து பதியம் பண்ணுற மாதிரி வேறு பிளேஸில் வச்சேன். எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இன்னொரு டிப் வந்துட்டு நான் மெயினாக கொடுக்கறது என்னென்னா, தயவு செஞ்சு ஒரு தரமும் $20 $25 $30 காசு கொடுத்து இந்த மாதிரி செடி ரோஸ் செடியெல்லாம் வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிறதையே வந்து அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் சைஸ்க்கு இருக்கிற மாதிரி வந்து அதை கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண அதை வந்துட்டு வேறு இடத்துல வேறு தொட்டியில் அது மாதிரி நீங்கள் பதியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வளரும். ஸோ ஒரு தரமும் வந்துட்டு காசு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற செடியவே திருப்பி நம்ம வச்சோம் அப்படின்னா, கட் பண்ணி அதை பதியம் மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா செடி வளரும். அது மாதிரி தான் இந்த பேக்கில் வந்துட்டு நான் நிறையா வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு. இதுவும் வந்து பதியம் போட்டு வச்சது தான். ஃப்ரண்ட்டில் இருந்த பிங்க் ரோஸ் வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன். ஸோ அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட தொட்டியில் இருந்த செடி தான், பட் அது வந்து வளரலை, காஞ்சிருச்சு. அதனால் வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் நான். அதனால தான் ஃப்ரண்ட்டில் இருந்து ஒன்று கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா தொட்டியில் இருந்த செடி தான். இது வந்து தொட்டியில் இருந்த செடி அண்ட் இதுவும் வந்து தொட்டியில் இருந்த செடி. இந்த வருஷம் வந்து இந்த சம்மர் முடியும் பொழுது இதை கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல வந்துட்டு அந்த கட் பண்ணதை வந்து பதியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். இந்த செடி இல்லாமல் வந்து பதியம் பண்ணது தான், அழகாக வளர்ந்துருச்சு. இது வந்து ஆல்ரெடி இருந்த செடி. இது கொஞ்சம் பட்டன் ரோஸ் மாதிரி. இது ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து ரொம்ப சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நிறையா கட் பண்ணணும். அண்ட் இதுவும் இல்லாமல் பதியம் போட்டது தான். பதியம் போட்டது இந்த செடியும் பதியம் பண்ணி வந்தது தான். கட் பண்ணது அப்படியே வந்து இங்கே நட்டு வச்சேன், அழகாக வந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் வந்து நான் இந்த லாஸ்ட்டு 3-4 இயர்ஸ் தான் வந்துட்டு இங்கே தான் வந்து நான் சீட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இங்கே தான் வந்து செடியெல்லாம் போட்டு வளர்ந்துட்டு இருந்தது. பட் இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே வைக்காமல் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு கிராஸ் சீட்ஸ் போட்டிருக்கேன். சிலது வருது, சிலது வந்துட்டு இன்னும் வரலை. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன மாதிரி கிரேப்ஸை வந்துட்டு எடுக்க முடியலை. ஏன்னா கிரேப்ஸ் ஆல்ரெடி பெருசாக வளர்ந்துருச்சு, அதனால இது எடுக்க முடியல. இந்த வருஷம் பார்த்தோம்னா நிறைய வந்து கிரேப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், பூ பூத்திருக்கு. ஆல்ரெடி வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு.
அதனால இந்த வருஷம் வந்துட்டு நிறையா கிரேப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்குது. கிரேப்ஸுக்கு சப்போர்ட்டுக்காக நான் இதை வந்து வாங்கி செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்ல கொடியாக வளரும் இல்லையா. பட் அதையும் தாண்டி அது வளருதுங்கிறதுனால இதை வந்து சப்போர்ட்டுக்கு இங்கே மரத்தில் வந்துட்டு நான் கட்டி விட்டுருக்கேன். ஸோ இது அப்படியே வளர்ந்து மரம் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அண்ட் இது வந்து ஆப்பிள் ட்ரீ. லாஸ்ட் இயர் வந்து நல்லா பூ பூத்தது. இது வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க, ஒரு செடியாக வச்சோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆப்பிள் மரம் வந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு காய் காய்க்காது, பூ பூக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2 வைக்கணும். ஸோ ஒன்று வந்து மேல் ஃபீமேலாக ஆக்ட் பண்ணி அது வந்து மகரந்தம் சேர்க்கை நடந்து காய் வருமா. பக்கத்தில் வேற எங்கேயாவது மரம் இருந்தால் இந்த காற்றுல வந்து மகரந்த சேர்க்கை நடந்திருக்கலாம். பட் பக்கத்தில் வந்து எங்கேயும் இல்லாததுனால இது வந்து வாய்ப்புகள் இல்லை. அதனால வேற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் இந்த வருஷம் எந்த பூவும் பூக்கல. இது வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4-5 வீணாக போன மாதிரி இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே நட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சது செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. பட் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஸ்டோரியில் பார்த்தேன் நான். அழகாக வந்து இந்த மாதிரி ஹோல் வழியாக வேர் வந்து அதில் வந்து உருளைக்கிழங்கு நிறையா காய்ச்சி இருந்தது. ஏன் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவில் இதை வச்சேன். எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. இந்த வருஷம் இது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் செடி நல்லா வளர்ந்துருச்சு. பட் உருளைக்கிழங்கு எப்படி வரும் அப்படின்னு எது வழியாக வெளியில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். அங்கே ரைஸ் பெட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சேம் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுட்டு எங்ககிட்ட இருந்த அந்த உட்டையே வச்சு இங்கே வந்து ஒரு ரைஸ் பெட் பண்ணேன். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். இது ஃபுல்லாக ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு பூக்கான அந்த சீடெலாம் போட்டேன். சிலது வந்து சில செடி வாங்கி வச்சேன், சிலது சீட் போட்டேன். அது எல்லாமே வந்திருக்கு. இது வந்து நான் கிழங்கு வாங்கி போட்டது தான். நம்ம ஊரில் வந்து ஏற்காடு ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பூ இது. அது கிழங்கு வாங்கி போட்டது தான். அழகாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் அதே தான். இது வந்து என்னோட மதர்-இன்-லா வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டாங்க. அது அழகாக வளர்ந்துருக்கு. நான் சொல்வேன் இல்லையா, அவங்களுக்கு செடி கார்டனிங்லாம் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு. அவங்களோட கையும் வந்துட்டு ரொம்ப ஒரு ராசியான கை மாதிரி. எந்த செடி வச்சாலும் வளர்ந்துரும். இது வந்து சீட் பண்ணது தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சன்ஃப்ளவர் இது. ஏன்னா எந்த இடத்துல என்ன சீட் பண்ணேன்னு தெரியல. சிலது எழுதி வச்சேன், சிலது வந்து எழுதி வைக்கல. இது வந்து ரெகுலராக இங்கே இருந்தது தான். வேற ஒரு இடத்துல இருந்தது. அந்த கார்டன்லாம் நான் க்ளீன் பண்ணும்பொழுது அங்கே இருந்தது நான் கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சேன். அதுவும் அழகாக வளர்ந்துருச்சு. இது ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சேன். ஒன்று வந்து எங்கள் தோட்டத்திலே இருந்தது முன்னாடி. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் பாட்டில் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து வாங்கி வச்சேன். அண்ட் இதுவும் வந்துட்டு மதர்-இன்-லா போட்ட கொத்தமல்லி. இதுவும் அவங்க தான் பண்ணாங்க, கொத்தமல்லி. இது வந்து காய்கறி வாங்கும்பொழுது நம்மக்கிட்ட இருந்த புதினாவை வந்து இங்கே அப்படியே அதை இலையை எடுத்துட்டு அந்த தண்டு நட்டு வச்சது அது வந்துட்டுருக்கு. இது எல்லாமே நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் இந்த வின்டரில் எல்லாமே செத்துரும் அப்படின்ட்டு கருவேப்பிலை அண்டு கலரான செம்பருத்தி இதெல்லாம் அண்ட் மல்லிகைப்பூ. இதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மல்லிகைப்பூ. இது மாதிரி இந்த செடி எல்லாமே இருந்தது. இந்த வருஷம் தான் பார்த்தேன், சரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு என்னோட மதர்-இன்-லாவும் சொன்னாங்க. நானும் யோசிச்சேன், ஓகே கட் பண்ணிடலாம், எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணது வீணாக போகாமல் இருக்கட்டுமேன்ட்டு அந்த கட் பண்ண ஸ்டிக் எல்லாமே வந்து பதியம் பண்ணிட்டேன். எப்படி ரோஸ் பதியம் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் பதியம் பண்ணுவார் அப்படின்னு மதர்-இன்-லா சொன்னாங்க. சரி செய்வோமே அப்படின்ட்டு பதியம் பண்ணி வச்சுருக்கேன். வந்ததுன்னா அப்படியே எடுத்து அந்த ஓரமாக நம்ம செடி நட்டு வச்சிடலாம். இது வந்து கற்பூரவல்லி.
லாஸ்ட் டிசம்பர் வந்து நான் மினசோடா போயிருந்தபோது என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் அவகிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், வந்திருக்கு. மற்றபடி இது இல்லாமல் வந்துட்டு நார்மல் செம்பருத்தி தான். சிலது வந்து அடுக்கு செம்பருத்தியாக இருக்கும், சிலது வந்து சிங்கிள் செம்பருத்தி, ஒயிட், பிங்க், ரெட் அந்த கலரில் பூக்கிற செம்பருத்தி. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி ஒரு ரைஸ் பெட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே தக்காளி மிளகாய் மட்டும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளரிக்காய் செடியோட நான் வந்து ஒரு மிளகாய் செடியும் தக்காளி செடியும் வாங்கிட்டு வந்தேன். சேம் அதே மாதிரியே தான் ஒரு கப்பில் ஒரு 4-5 செடி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அப்படி கிடைச்சது தான் ஒரு 5 தக்காளி செடி கிடைச்சது எனக்கு. அதே மாதிரி 4 மிளகாய் செடி கிடைச்சது. அதாவது ஒரே கப்பா வாங்கினேன். அது உள்ள வந்து 4-5 செடி இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து தனித்தனியாக இங்கே நட்டு வச்சுட்டேன். மற்ற இந்த தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் பண்ணது. இப்போ நம்ம கிட்ட வீணா போன தக்காளிலாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி சீட் பண்ணது. அண்ட் அதே மாதிரி மிளகாயும் இந்த கேப்சிகம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனுடைய விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சீட் பண்ணது தான். அந்த சீட் போட்டதே வந்து இவ்வளோ அழகாக அந்த மிளகாயெல்லாம் வந்திருக்கு. இப்போ எந்த மிளகாய்ன்னு எனக்கு தெரியாது, கேப்சிகமா இல்லை நம்மளுடைய நார்மல் பச்சை மிளகாயா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சீட் பண்ணதுனால அது ஃபுல்லாமே அப்படி இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரைஸ் பெட் பண்ணேன். இந்த இடத்துல நம்ம பிடிச்ச செடியெலாம் வைக்கலாமே அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் சீட் பண்ணது வந்து வெண்டைக்காய் இது ஃபுல்லாக வந்து சீட் பண்ணதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே வெண்டைக்காய் தான். அண்ட் இது வந்து ஒன்று கேரட் எப்படியோ வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து முள்ளங்கி சீட் பண்ணது அழகாக வந்திருக்கு. இது வந்து கத்திரிக்காயும் வந்துட்டு நீங்கள் நிறைய நான் சீட் பண்ணேன், சிலது தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம், இன்னும் வரும் பார்ப்போம். அதே மாதிரி வாழை மரமும் நான் வந்து வீட்டுக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஏன்னா வெளியில வச்சா கண்டிப்பா இந்த குளிருக்கு தாங்காதுன்னு வெளியில வைக்காம வீட்டுக்குள்ளதான் வச்சிருந்தேன். அப்புறம் லாஸ்ட் இயர் தான் பார்த்தேன் எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, எத்தனை செடியை தான் வீட்டுக்குள்ள வைக்கிறது, இடம் இல்லையே அப்படின்ட்டு பரவாயில்ல என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு வெளியில எடுத்துட்டு வந்து நட்டு வச்சேன். ஆஸ் யூஷுவல் வின்டர்ல ஃபுல்லா பட்டு போச்சு. எப்படியும் சம்மர்ல வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி சம்மர்ல வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே ஒன்று வருது. இது ஒரே செடி தான் வச்சேன், பட் இப்போ வந்து இங்கே ஒன்று வருது. இங்கே ஒரு வாழைக்கன்று வச்சுருந்தேன், அது வருது. அடுத்தது இங்கே ஒன்று வச்சுருந்தேன், அது மறுபடியும் வருது. அண்ட் இங்கே வச்சது மறுபடியும் வருது. அண்ட் இந்த இடத்துல ஒன்று வச்சுருந்தேன், அது இன்னும் காணோம், எப்போ வரும்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற இந்த செடியும் வந்து பதியம் போட்டு வச்சது தான். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ரோஸ் வந்து கட் பண்ணி நான் இங்கே வச்சேன். இதுவும் அழகாக வந்திருக்கு. அண்ட் இதுவும் பதியம் போட்டு வந்த ரோஸ் செடி தான். இங்கே ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இங்கே ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதாங்க இந்த வருஷம் இந்த ஸ்டார்டிங்ல கார்டன் அப்டேட். இன்னும் ஒரு 2 months கழிச்சு இதெல்லாம் எப்படி வந்திருக்கு, எப்படி காய்க்குது அப்படின்னு மறுபடியும் நான் ஒரு வீடியோ பண்றேன். அதுல வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பாப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.